அனைவருக்கும் வணக்கம். இப்போ சார் கேமரா ஆடியோ மியூட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கோங்க சார். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய குருநாதர் நெல்லை வசந்தன் ஐயாவுடைய சில விஷயங்களை நம்ம பாடங்களில் படிச்சுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சில விஷயங்களை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு கிரக நிலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ராகுக்கு இதுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு திருப்பி நமக்கு வருமா அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தினம் தினம் கொஞ்சம் அந்த கிரகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதை நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது உங்களை தேடி வரும். நிறைய விஷயங்களை செய்திகள் சொல்லும். இது ஒரு பிரபஞ்ச ரகசியம் மாதிரி. இதை நம்ம போன வாரம் கூட நான் சொன்னேன். நான் இப்போ நாளைக்கு அக்ஷய திதி. இந்த பொதுவா அக்ஷய திதி இது எல்லாரும் இப்போ சொல்றாங்க. இப்போ தானே சார் ப்ராப்ளம் ஆக்கி விட்டுட்டாங்க. முன்னாடிலாம் எங்களுக்கு சின்ன வயசுல அக்ஷய திதினா தெரியாது அப்படிம்பாங்க. அக்ஷய திதிங்கிறதுக்கு சில காரணகரியங்கள்லாம் இருக்கு. அக்ஷயம் என்றால் வளரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த நாளில் திருத்தியைனா 3வது பிறை. அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் காரியங்கள் எப்பயுமே அது வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதை நம்ம தங்கம் வாங்கினா நம்ம தங்கம் சேர போகுது அப்படின்னு நம்பி நகைக்கடைக்காரர்களுடைய விளம்பரம். அது மார்க்கெட்டிங்குடைய ஒரு ஸ்கில். இப்போ நம்ம ஐயா நமக்கு நிறைய இந்த கிரக அமைப்புகள் சேர்க்கைகளுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஐயா இருந்திருந்தாருன்னா இப்போ இதை விட அதிகமாக நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவருடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தேன். அதை சொல்லி பார்க்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஹார்மூஸ் அப்படிங்கிற அந்த ஜலசந்தியில கப்பல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நேற்றுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட்ஸ்ல க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய அடி. ஒரு 13% விழுந்துருச்சு. 13% மார்க்கெட் இறங்கிடுச்சு. 12 to 13%. அதில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒன்று இருக்கு, இன்னொரு ஒரு க்ரூட் ஆயில் இருக்கு. இந்த மாதிரி 2 க்ரூட் ஆயில்ஸ் இருக்கு. ரெண்டுமே அடி. அப்போ இதோட இம்பாக்ட் எல்லாமே என்னன்னா இந்த மாதிரி நியூஸை தகுந்த மாதிரி மாறும். அப்போ க்ரூட் ஆயில்ங்கிறது ஒரு விதமான பிளாக் கோல்டும்பாங்க. அப்போ இன்னொரு கோல்டுக்கு ப்ரெஷியஸ் கோல்டுன்னு ஒன்று சொல்லக்கூடியதுக்கு ஏதாவது வேல்யூ மாறுமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல இந்த பஞ்சாங்கம் படிச்சாங்க இல்லையா? எல்லாரும் பஞ்சாங்கம் படிச்சிருப்பீங்க. இந்த வருடம் ராஜா குரு தான். அப்போ குருனா தங்கம். அப்போ தங்கத்தை வாங்கலாமா, முதலீடு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சா தங்கம் என்னைக்குமே உங்களை கைவிட போறதில்லை. அது நமக்கு நல்ல விஷயம்தான். இப்போ இந்த ஒரு 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 பெக்யூலியரான ஒரு கிரகம் இப்போ வரும். அது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அக்ஷய திதி அன்னைக்கு அது எப்படி வரும் அப்படின்னா சுக்கிரன் மீனத்துல உச்சமாகும், மேஷத்துல சூரியன் உச்சமாகும், கடகத்துல சந்திரன் உச்சமாகும். அது ரேரா வரும். அந்த மாதிரி நாட்கள்ல தங்கம் வாங்குறவங்களுக்குலாம் நல்லா சேருது. இது உண்மை. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணது. ஆனா இந்த வாட்டி அப்படி இல்லை. இதுல இன்னொரு ஒரு வித்தியாசமான நிலை என்னன்னா நாளைக்கு அக்ஷய திதி. இன்னைக்கு நேற்றுக்கு அமாவாசை, இன்னைக்கு பிரதமன், நாளைக்கு திதியை தானே வரணும். நாளைக்கு 2 திதி வருது. அதுக்கு திதி துவயம்னு பேர். நாளைக்கும் அந்த திதி மதியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சு நாளைக்கு மறுநாள் அந்த திதி இருக்கு. நகைக்கடைக்காரங்க சும்மாவே ஒரு நாளே சேல்ஸ் நல்லா பண்ணுவாங்க. 2 நாள் சேர்ந்து பண்ண போறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்க நகை வாங்குறது உங்க விருப்பம். சந்திரன் உச்சமாகிறாரு. வீட்டில் எப்பயுமே சுபிட்சம் வேணும் அப்படின்னா உப்பு வாங்குங்க. ரொம்ப எளிமையானது. அக்ஷய திதி அன்னைக்கு உப்பு வாங்குங்க. கல் உப்பு வாங்கி வீட்டில் வைங்க. மஞ்சள் வாங்குங்க. இதுவும் அதை சந்திரன் குரு இதெல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை வாங்கி நீங்க கல்யாண வீடுகளுக்கு முன்னாடிலாம் எழுதுவாங்க. இப்போ அந்த லிஸ்டெல்லாம் இப்போ யார் எழுதுறாங்கன்னு தெரியல. முதல்ல உப்புன்னு தான் எழுதுவாங்க. நீங்க வாழை இலையில பாருங்க, முதல்ல உப்பை தான் கொண்டு வைப்பாங்க. அப்போ இதை நீங்க உப்பை வாங்குங்க. இது உங்கள் வளர்ச்சியை மேலே கொண்டு வரும். இந்த வருஷம் நான் முதல்லயே இதை கொஞ்சம் யோசிச்சு வச்சிருந்தேன். நகை 2 வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா இந்த வாட்டி திதியே 2ஆ வந்துருச்சு. இதுல என்னன்னு பாருங்க, இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு. புதனும் குருவும் இந்த வாட்டி பரிவர்த்தனை ஆகுது. இந்த சனி பகவான் மீனத்துல இருக்கிற இந்த நேரத்துல அக்ஷய திதி வருது. இது 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குமா? அப்ப குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிருக்குமாங்கிறது தெரியாது. அப்போ இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனையாகி குருவும் சனியும் சேரும் போது
சில நிகழ்வுகள் நடக்கும். இது நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நிறைய பேர் இந்த வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன துக்குடா, கம்மல், உடஞ்சி போன தங்கம், இதெல்லாம் யூஸ் ஆகாத காலத்து திருகன் இப்போ ஒன்று போயிருக்கோம், ஒன்று இருக்காது. இந்த மாதிரி நகைகள் எல்லாம் போட்டுட்டு ஒரு சாலிடா ஏதாவது ஒரு பழையல் இந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாட்டி அப்படி இருக்கும். இப்போ இது உலகியல் ஜோதிடத்தில் சில பகுதிகள் எல்லாம் குறிக்கும். இந்த வாட்டி இரண்டாவது நாளாக வரக்கூடிய திதி அன்னைக்கு சந்திரனும் சுக்கிரனும் இந்த இடத்துல இருக்காங்க. சந்திரனும் சுக்கிரனும். அப்போ வெள்ளி பொருட்களை வாங்குறதுக்கான யோசனையை யோசிங்க. வெள்ளி பொருட்களை வாங்குறதுக்கான யோசனையை யோசிங்க. அப்போ நமக்கு உலகியல் ஜோதிடத்துல எந்தெந்த ஊர் பிரபலமாகும்னு ஐயா போட்டிருப்பாரு. இது நீங்க இந்த புக்கு வாங்குங்க, உங்களுக்கு அதில் நிறைய போட்டிருக்கோம். சரியா? இதை பத்தி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ இது மதுரையை குறிக்கும், இந்த இடம் சென்னையை குறிக்கும். அப்போ சென்னை அப்படிங்கிற இந்த பகுதியில தான் இப்ப சுக்கிரனும் சந்திரனும் இரண்டாவது நாள் வரப்போகுது. அப்போ சென்னை வாசிகள் வாங்குங்க, எல்லாரும் வாங்கலாம், வாங்குங்க. தங்கமும் சேரும், வெள்ளியும் சேரும். அப்போ அதிகமாக சேல்ஸ் எந்த ஊர்ல நடக்கும்னு ஒரு கணிப்பு நீங்களாவே எடுத்து பாருங்க. மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் பாருங்க, அங்க கூட்டம் அலம்போதும். கோயம்புத்தூர்ல அதிகமாக விற்பாங்க. சென்னையில் தாம்பரம் பகுதியில் சேல்ஸ் அதிகமாகும். இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இதெல்லாம் இந்த புஸ்தகத்துல இருக்கு. ஐயா இது நிறைய சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வேஷ்டிக்கு ஒன்று விளம்பரம் பண்றாங்க, வெல்க்ரோ வேட்டி, ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்னு. நான் சொல்றது என்னன்னா, வாங்கிக்கோ வச்சுக்கோ. இது நம்ம கிட்ட இருந்தா ஐயா நம்ம கூட இருக்கிற மாதிரிங்க. நம்ம சில விஷயங்கள் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. புஸ்தகம் நான் ஏன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. புத்தகம் என்பது இப்ப பஞ்சாங்கம் வீட்டில் இருக்கணும். அது மாதிரி இதெல்லாம் பொக்கிஷம். இதையும் நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? கத்திரிக்காய் வியாபாரம் அல்ல, வைர வியாபாரம். வைரம் என்பது 1, 2 தான் இருக்கும். வாங்கி வைங்க. உங்களுக்கும் செல்வாக்கு, பொருள், வாக்கு வன்மை எல்லாம் மேலோங்கும். ஐயாவை வணங்கி இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிப்போம்.